அகம்பாவம் இருக்குது பேச்சில். அதுதான் தப்பு. இந்த அகம்பாவம் எங்கேருந்து வருதுன்னா பின்னாடி இருக்க ஆட்களால் வர்றது அப்படின்னு பயங்கரமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் ஒருத்தர். யார் அவர்? சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள். அவர் தான் இப்போ சட்டமன்றத்துக்குள்ள தானே சபாநாயகர், வெளியே வந்த திமுக காரன் தானே நான் அப்படின்ற லெவலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா அரசியலில் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறாரு அப்பாவு அவர்கள். எப்பேற்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போ நிறைய விஷயங்களில் திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறார். அதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் படத்தில் பேசுகிற டைலாக் மாதிரி பேசுகிறாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் பேச்சில் ஒரு அகம்பா வந்தது. அந்த அகம்பா அந்த பேச்சில் இருக்க அகம்பாவை ஏன் வருது? ஏன்னா பின்னணியில் பாஜக இருக்குது. அது எங்கேருந்து எங்களுக்கு புரிஞ்சுன்னா, எனக்கு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறீங்களே, பிரதமருக்கும் அமைச்சர் அமித்ஷாவுக்கும் போட்டு பாருங்க பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டார். அப்போ புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட யூகங்களை முன் வச்சிருக்கிறாரு அப்பாவு அவர்கள். அதுவும் அப்போ சொன்ன பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன், நானா எதுவும் சொல்லலை அப்படின்னு நேக்காவும் இந்த கண்டென்ட்டை டெலிவரி பண்ணியிருக்காரு அப்பாவு அவர்கள். நீங்கள் நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவர் கொஞ்சம் பேசுறதை நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமாக இருக்குது வார்த்தையில். அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்தில் அந்த அகந்தை வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பித்ததாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில் இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்களில் இருக்காங்க. அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பித்ததாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. பரப்பலை, அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒன்றிய அரசு மூலமாக. எனக்கு தெரியல தம்பி, அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில் பேசுகிறது மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது, மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்கள் கண்டிஷன் போட முடியுங்களா, சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுலேருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குதாங்க இவர். அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. அதுக்கடுத்ததான் ஆளுங்கட்சிக்காரங்க விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறதா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி கேள்வி கேட்ட உடனே அதுக்கு அப்பாவு அவர்கள் என்ன சொல்கிறார்?